ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷமரா ஷெரீஃப்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரவை கேசரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வானல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். அதை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ரவை ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். ரொம்பவே தீய விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. போதும். இந்த அளவுக்கு இதுதான் நார்மல் ஸ்டேஜ். இதுவே நம்மளுக்கு போதும். இப்போ தட்டில் கொட்டி ரவை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு பேச வராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக ட்ரை பண்ணுறேன். இப்போது வான் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பட்டை, பூ, ஏலக்காய், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூ, பட்டை, ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். பாருங்கள், ஆயிடுச்சு. கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கிட்டோம்ல. அதனால் நாங்கள் ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கேசரி ரொம்ப கேக்கியாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் குழன்னு அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் பிடிக்கும். நல்லாயிருக்கும் அப்படி சாப்பிடும் போது. ஸோ அதனால் எங்களுக்கு அது பிடிக்கும்னால ஒரு கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா கரையிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கேசரி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு கலர் தான். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஆரஞ்சு பிடிக்கும். பார்க்கவே கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், பார்க்கும் போதே இப்போ அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறோன்னு. இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ரவை வேகட்டும். நாங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். பாருங்கள், லோ ஃப்ளேம் தான் இருக்குது. ரவை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மூடாக போட்டு மூடிடலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செஞ்சாச்சு. பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.